ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு பச்சரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/3 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பாசிப்பருப்பை வறுக்கலை, நீங்கள் வறுத்துட்டு கூட கழுவி எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் தண்ணி சேர்த்து கழுவிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அரிசியெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இது போல் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபேனுக்கு கீழே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப காஞ்சி வரக்கூடாது, லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி காய வச்சு எடுக்கணும். அடுத்ததாக பாசிப்பருப்புமே நமக்கு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியுமே நல்லா வடிகட்டிட்டு ஒரு அரிப்புக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு அரிசி நல்லா காஞ்சி வந்துட்டு அரிசியில் ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப காய வேண்டாம். அது மாதிரி ரொம்ப ஈரத்தோடு நம்ம அரைச்சி எடுத்தாலும் பேஸ்ட்டு போல் ஆயிரும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுக்கணும். அரைக்கும்போது ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக புட்டு மாவுக்கெலாம் அரைச்சி எடுப்போம்ல, அது போல் ஒரு நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவை அரிக்கணும் அதே மாதிரி வறுக்கணும்னு வேண்டாம், உடனே நம்ம புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகட்டு வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதுவுமே நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வடைக்கெல்லாம் நம்ம அரைச்சி எடுப்போம்ல, அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி மாவு, அது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பருப்பு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/3 கப் அளவு இருக்குது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே அரிசிலாம் அரைச்சோம்ல, அந்த டைமில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நார்மலாக புட்டு மாவுக்கு வரிசை எடுப்போம்ல, அது போல் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். நமக்கு இல்லை ஈரப்பதம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்ட தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சோன்னா பிடிப்படணும், உடைச்சா உடப்படணும். இதுதான் புட்டு மாவு பதம். இப்போ நமக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் புட்டு குழல்லையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வாழையில் போட்டுட்டு இந்த மாதிரி புட்டு மாவு சேர்த்துருக்கிறேன். புட்டு மாவு சேர்க்கும்போது ரொம்ப அழுத்தி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மேலாட்ட இந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. நான் இங்கே இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். தண்ணியை நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற மாவெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நான் இங்கே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிட்டு நமக்கு புட்டு மாவு ரெடி ஆகிருக்குன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து திரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி திரிக்க வரணும். இதுதான் நமக்கு நல்லா வெந்திருக்குங்கிறதுக்கான பதம். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புட்டு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதில் இனிப்பு சுவைக்கு தக்கன நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1/4 கப் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். நல்ல சூட்டோடே நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஆறி வந்ததும் சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருந்தோம். இப்போ நான் கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் வறுத்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஆனால் நெய்யோட ஃப்ளேவரெல்லாம் சாப்பிடும்போது புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு ஒவ்வொரு வாயும் அவ்வளோ சுவையாக இருக்கும். பருப்பு, தேங்காய் துருவல், அதே மாதிரி கேரட்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இது போல் உருண்டை மாதிரி பிடிச்சும் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.